மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். பணம் சேர்த்துறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம். இது நல்லா வந்துச்சுன்னா அடுத்து எல்லாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு பெருசா எடுக்கணுங்கிற அந்த ஸ்கேல காட்டிடணும், உலக போருங்கிற ஒரு விஷயத்த காட்டிடணும்னு படம் பெருசா தான் இருக்கும். மென்டலா ஆல்வேஸ் ரெடி கான்சர்ட்டுக்கு மைக்க கூட ஏறிடுவேன். பிசிக்கலா என்னோட ஃபார்மேட் ஆஃப் கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப். கிரெடிட்ஸ்ல வந்து டாக்டர் ஹிப் ஹாப் தமிழ்நாடு போட்டுக்கிறது இல்ல. இப்போ தீமைதான் வெல்லும் இறைவாள் எல்லாம் பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஜீவா பண்ணது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு வந்து போய் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சாரு. தனி ஒரு முடிஞ்சு கொஞ்ச நாள் காணாம இருந்தோம். அப்ப எங்கடா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். டே அவனுக்கு கரியர் கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டம், வேலை பாருங்க. திடீர்னு ஆல்பமே இட்டு ஓகே அச்சாச்சோ இட்டாச்சு. திடீர்னு அப்படியே அந்த ஒரு பக்கம் ஜோ 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 அம்மன் பாட்டு டிவோஷனலா அடிச்சு பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. என்னால வந்து சும்மா அப்படி ஆக்ட் பண்ணா எனக்கு அது சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ ஹாக்கினா 3 மாசமோ 4 மாசமோ ஹாக்கி ட்ரெயின் ஆகி இது பாக்குறப்ப செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு. ரீசெண்டா இப்ப பால் டப்பா ஒன்று பண்ணிருக்கான். ஆமா, கெளுத்தின்னு ஒரு பையன் இப்ப கேட்டேன், அவன் சூப்பரா ஒரு ஸ்டைல பண்ணிட்டு இருக்கான். MC திவேஷ்னு ஒருத்தர் இருக்கான். எங்க அப்பா ஒரு ஹீரோவா இருந்திருந்தாருன்னா சின்ன வயசுல ரெடியா இருப்பேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம், அதிகாலை வணக்கம். சோ ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல, அதுவும் இப்படியே ஒரு ஆம்பியன்ஸ்ல காலங்காத்தால உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ இண்டி ரிபல்ஸ்னு பேர் இருந்தது இல்லையா? ஆமா, இண்டி ரிபல்ஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி, அது ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இண்டிபெண்டன்ட் இதுக்கான யூனிட் தான். அது ரொம்ப வருஷமா இதை ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டைன்மெண்ட் வந்து ப்ராப்பர் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் முதல் படம் எங்களுக்கு. சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு படம் வரும்போதுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசா இருந்துட்டே இருக்கும். இதுல இருந்த டீமோ இல்ல வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு புதுசா பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ இதுல பேனர்ல இருந்தே இந்த புதுமைன்றது ஓகே, இந்த வெஞ்சர் நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தெரியல. இது இந்த படம் பண்ணோம்னா வந்து இது கொஞ்சம் ரிஸ்கியான, என்ன சொல்றது, நிறைய ஸ்கேலா பெருசு, அப்புறம் கான்செப்டா புதுசு. ஸோ அந்த ரிஸ்கை எப்படி நம்ம வந்து நம்மளே எடுத்துக்கணும் நம்ம மேல அப்படிங்கிற ஒரு இதுதான். அண்ட் என்னோட ஜென்ரல் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி நம்ம எடுக்கணும்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி கேட்க முடியும் எடுக்கணும்னா, அப்படி அது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இந்த ரிஸ்கை நம்ம தான் எடுக்கணும் நம்ம மேலங்கிறனால சரி இறங்குவோம் இந்த வருஷத்துலன்னு சொல்லி. இது முதல்ல இருந்த ஐடியா தான். ஓகே. பட் காசு இல்லை, இப்பதான் காசு வந்துச்சு, சேர்ந்த உடனே கரெக்டா போட்டு. படத்தோட ட்ரெய்லர் கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வழக்கமா உங்களுடைய படங்கள்ல வந்து ஒரு ஜாலியான விஷயங்கள், ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர், பசங்க எல்லாம் போனா அப்படிலாம் ஜாலி பண்ணிட்டு வரலாம் அப்படியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஓகே. இது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டா இருக்கு. இது செம்ம ஜாலி இருக்கு. அப்படியா? அதெல்லாம் நீங்க காட்டவே இல்ல. ஃபுல் ஃபன் தான் படம். நல்ல என்டர்டெயின்மெண்டா ஃபன்னா, காமெடி இருக்கு, பயங்கர ஹியூமர் இருக்கு. ஸோ ஜாலியான படம் தான். பட் இன்டென்ஸான ஒரு கதை களத்துல நடக்கிறனால இது அப்படி கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கு. ஆமா, இல்ல இன்டென்ஸான படம் தான். பட் அதுல ஃபுல் காமெடி ஹியூமர்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம இதுவா பார்க்கும்போது நமக்கு இப்ப என்ன ஐடியால இருக்க போது படம்ன்றது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் பிளாட்டா ஏதாவது ரிவீல் பண்ணலாமா? மழை பெய்யுது அப்படின்னா வந்து இந்த ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் வந்து வெள்ளம் வந்தா தூக்கி போட்டுருவோம். இதுவே வந்து நார்மலா இருக்கப்ப அடிச்சு எல்லாம் அவன் இவன் கீழே அவன் மேல அப்படி ஒரு மோட்ல இருப்போம். இது தப்பு, அது இவங்க அந்த மாதிரி ஒரு பிரிக்கிறோம் இல்லையா? ஆனா அதுவே ஒரு வெள்ளம் கிள்ளன்னு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துடுறோம். ஸோ அப்போ ஒரு பேரிடர் காலத்துல மனிதம் மேல வந்துடுது. அப்ப நார்மலா இருக்கப்போ மேல இருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண லைன் தான். ஸோ அந்த பேரிடர் என்னவா இருக்கணும்னு யோசிச்சப்ப ஓகே, ஒரு உலக போர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அந்த ஃபீல்லாம் கொஞ்சம் அப்படி இன்க்ளூட் பண்ணி ஒரு படம். ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்றதா இருந்தீங்க, அது ஃபன்னாவும் மாறிடுச்சு. கோபி சுதாகரோட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்றத வந்து வீடியோ எடுத்து போட்டு இனமேன பேர் போதும் அப்படின்னு பாட்டு வேற போடுறாங்க உங்களோட பாட்டு. பட் அதுக்கான ப்ராப்பரான மெட்டீரியலா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து என்ன சொல்றது, ஒரு டெப்தான ஒரு இதுதான் இடம் தான். அண்ட் ஒரு கதைக்களம். அண்ட் அதுலயே ஒரு பேட்டில் ஃபீல்டுனாலே ஒன்று இருக்கு இல்லையா? சர்வைவலுக்காக போராடும் பொழுது என்ன எப்படி இருக்கா மனுஷங்கிற ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வேற வாக் ஆஃப் லைஃப்ல இருக்கிற மனிதர்கள் கிட்ட இருந்து காட்டுறோம். ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, ஒரு நடிகர் இருக்காரு, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்காரு. ஸோ அவங்கவுங்க என்னென்ன மாதிரி ரியாக்ட் ஆவாங்கிறத இப்போ நிறைய ஃபன்னும் இருக்கு. ஒரு கேரக்டர் ஃபன்னா இருக்கும், ஒரு கேரக்டர் எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குங்கிற மாதிரி
எடுத்திருப்போம். நிறைய இடங்கள்ல நீங்க இதை சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வெஞ்சர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா உங்களுக்கு அது பயோபிக்காவே மியூசியமார்க் வந்து இருந்திருக்கு. சோ அப்போ உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் அப்படின்ற போது உங்களால ஈஸியா அதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல் தேவை. பட் விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியா கார்லேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இன்டென்ஸான சப்ஜெக்ட் அப்படின்ற போது நீங்க ஸ்கிரிப்டிங்லயோ இல்ல ஸ்கிரீன் பிளேலயோ வந்து டைம் எடுத்துக்கிச்சா? ஆமா, இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அது மீசைமுருக்கு வந்து அதுவும் ஸ்கிரிப்டிங் அதுவும் கஷ்டம் தான். காமெடி ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம். இதோட ஸ்கிரிப்டிங் எல்லாம் தாண்டி இது மேக்கிங் ரொம்ப டயர்சமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பெரிய ஸ்கேல் படம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி இதை புல் ஆஃப் பண்ண போறோங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எடுக்கணுங்கிற அந்த ஸ்கேலை காட்டிடணும், உலக போருங்கிற ஒரு விஷயத்த காட்டிடணும்னு பெருசாக தான் எடுத்துருக்கோம். படம் பெருசாக தான் இருக்கும். நிறைய டேரக்டர்ஸ் இந்த கேள்வியை முன்வைக்கிறது தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க படம் பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்ல இல்லை ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அது சக்ஸஸ் ஆகுது அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து பெரிய பட்ஜெட் படத்தை வந்து ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா குட்டி பட்ஜெட்டே குட்டி டீம் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆனா ஹோல்சமா ஒரு பெரிய பட்ஜெட்டை லீட் பண்ணி எடுத்துட்டு போறது சில டாஸ்க் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிலிமோகிராஃபில இது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தது? எல்லாரும் ஒரே டீம், ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்லாம் கிடையாது. இப்போ தமிழா டீம் அவ்வளவுதான். ஸோ மொத்தமும் ஒரே டீமா இருந்து பண்றப்ப முதல்ல 2 பேர் இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் வீடியோ பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் சேர்ந்தாங்க. இன்னைக்கு 100 கணக்கில் வேலை பார்க்குறாங்க. 100 பேருக்கு மேலே வேலை பார்க்கும்போது அந்த ஒரே ஃபேமிலியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு இது டைரக்ஷன் டீம், இது ப்ரொடக்ஷன் டீம், இது இந்த டீம், அந்த டீம்லாம் இல்லை. ஷூட்டுன்னு வந்துச்சுன்னா மொத்த டீமும் இறங்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் வந்து என்னதான் இது இப்போ ஒரு டைரக்டர் 2வது படம் பண்ண போகிறப்போ ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர்கிட்ட அப்படி ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, டைரக்டர் போய் அங்கே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் அப்படிலாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்ண போறோங்கிறது தான் கோலு. ஸோ அதனால ப்ரொடியூசரும் நம்ம தான் அப்படிங்கிறப்ப அந்த 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 ஃபேக்டரே வராது. அந்த எல்லாமே நம்ம படங்கிற ஒரு மோடு தான் வரும். ஸோ அதனால எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோங்கிற வைப்ல தான் பண்ணோம். அண்டு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இதுக்கும் நிறைய வருஷம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால அந்த ஒரு நிறைய படங்கள் நம்ம வந்து மற்ற டைரக்டர்கிட்ட வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணோம்ல. அப்படி அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. நீங்க மியூசியம் முருகன் நீங்க டைரக்ட் பண்ணதுல இருந்து ஒரு டேக்அவே தான் இப்போ இந்த படம் பண்றதுக்கான விஷயங்களா இருந்திருக்கும். நடுவில் நீங்க மற்ற டைரக்டர்ஸோட டைரக்ஷன்ல ஹீரோவை மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எந்த டேக்அவே வந்து உங்களுக்கு கடைசி உலகப்போர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? இந்த படத்துல இருந்து நீங்க எடுத்துக்கூடிய டேக்அவேன்றது என்ன? டேக்அவேனா ப்ரிப்பேர் ஆனோம் பயங்கரமா. படத்துல இருந்து வரல டேக்அவே. இப்போ விஎஃப்எக்ஸ் செட் பண்ணோம். நான் இப்போ பிஹெச்டி பண்ண போயிட்டேன். ஜீவா போய் விஎஃப்எக்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. விஎஃப்எக்ஸ் அட்டன் பண்ணி கோர்சஸ் அட்டன் பண்ணி விஎஃப்எக்ஸ் இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணி இப்போ தீமைதான் வெல்லும் இறைவாலெல்லாம் பண்ண அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஜீவா பண்ணுது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு வந்து போய் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சாரு. ஸோ ப்ரிப்பேர் ஆகி தான் வேற எந்த படத்துல இருந்து டேக்அவே எடுத்துட்டு வந்து இந்த படம் பண்றது அப்படி ஒர்க் ஆகாது. இந்த படம் கொஞ்சம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டதெல்லாம் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிதான் இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி இறங்கினால தான் இதை முடிக்கவும் முடிஞ்சுது. ஆனால் எப்படி டைம் உங்களுக்கு இருக்குன்னு தான் தெரியல. ஏன்னா இப்போ கான்சர்ட் பண்ணிருக்கீங்க, கோயம்புத்தூர்ல கான்சர்ட், இப்போ சென்னையில் நடக்க போகுது, மலேசியா போக போறீங்க, படம் ரிலீஸ் வேலைகள் இருக்கு, நீங்களா ப்ரொடியூசர் டைரக்டர், நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னும் போது எப்படி ஜாலியா இருக்குல்ல. எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து பண்றோம், ஃபன்னா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு கான்சர்ட் போனா அது ஒரு வைப்பு. அந்த எனர்ஜி எடுத்துட்டு வந்தா இங்க என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு பிளாஸ்ட்ல இருப்போம். ஸோ அப்படிதான் ஒர்க் ஆகுது. அண்ட் பயங்கர ஹாப்பியா இருக்கு, செம்ம எனர்ஜியா. கான்சர்ட் போனா எனர்ஜி பிஸிக்குள்ள வராது. கான்சர்ட் வந்து அந்த சார்ஜிங் மோடு இதுவும் வரும். கான்சர்ட் போனா சார்ஜ் ஆயிடும், என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி இறங்கிடுவோம். ஸோ அப்படிதான் கான்சர்ட் வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கு. இப்போ படம் ரிலீஸ் டைம்ல என்ன எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் கான்சர்ட் ஸ்டேஜ் ஏறினா அதெல்லாம் மறந்து ஒரு 3 நாள் அந்த பம்ப் இருக்கும். அப்படியே மக்களை பார்த்துட்டு வந்த எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ நல்ல வேலை கான்சர்ட் நடக்குது இந்த கரெக்டா இந்த டைம்ல. அண்ட் 2 இயர்ஸ் நிறைய கான்சர்ட்ஸ் நடந்தப்ப நான் எந்த கான்சர்ட்டும் பண்ணல. ஏன்னா ப்ரிப்பேர் பக்காவா ரிட்டர்ன் ஆகிறோம்னா பக்காவா ரிட்டர்ன் ஆகணும்னு ஒரு ஐடியால இருந்தேன். ஏன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சோம். அண்ட் வந்து இப்போ ஜென்ரலா மியூசிக் டைரக்டர் கான்செப்ட் கிடையாது, இந்த ஆர்டிஸ்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நானு. ஸோ அதனால இப்போ மியூசிக் டைரக்டரா கொஞ்ச நேரம் ஸ்டேஜ்ல இருந்து அப்புறம் இன்னொருத்தர் பாடி அது எனக்கும் செட் ஆகாது. என்னை பார்த்து வந்தவங்களுக்கு இது வரைக்கும் சின்னதுலேயே என்னை பார்த்தவங்களுக்கும் அது செட் ஆகாது. ஸோ 3 மணி நேரம் கான்செர்ட்னா நான் 3 மணி நேரமும் நான் தான் இருப்பேன்.
ஸோ நான் தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அது ஒரு 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 ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் கான்சர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரெயின் ஆகணும், கொஞ்சம் லங் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 3 மணி நேரம் ஓடணும், ஆடணும், ஃபுல் ட்ரெயின் ஆகணும். ஸோ ட்ரைனிங்னால தான் இந்த படம்லாம் பண்ணிட்டு இருக்க கேப்ல அது பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த படம் முடிச்ச உடனே ப்ராப்பராக ஒரு 3 months வெறும் கான்சர்ட்டுக்கு ட்ரெயின் ஆகி ரிஹர்சல்ஸ், அவ்வளோ ரிஹர்சல் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா அது அப்பதான் ஸ்டேஜில் நிற்க முடியும். 3 hours 3.5 hours கான்ஸ்டன்ட்டாக நான் ஆடிட்டு இருப்பேன், ஓடிட்டு இருப்பேன். அல்டிமேட்டாக ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த டைம் ஒரு 3 months கிட்டத்தட்ட போச்சு. ரிஹர்சல்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் ரன்னிங், லங் கெப்பாசிட்டி, இந்த ப்ரீதிங், அண்டர் வாட்டர் ப்ரீதிங், அது இதுன்னு பண்ணி ரெடி ஆகி தான் கான்சர்ட் ஏற முடியும். அப்பதான் அது பார்க்க வரவங்களுக்கு அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெரிய ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் கரெக்டாக வந்து ஒரே நேரத்தில் அமைஞ்சோடனே பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க மென்டலா கான்செப்ட்க்கு எப்படி தயாராகிறீங்கன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு எனர்ஜில வந்துரும். பிசிக்கலா தயாராக கஷ்டம். அதான் இப்ப நீங்க சொன்ன ரன்னிங், அண்டர் வாட்டர் பிரீத்திங் எல்லாம் சொல்றீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு கான்செப்ட்க்கு பின்னாடி இவ்ளோ மெனக்கடல் இருக்கு அப்படின்றது. இல்ல பண்ணிதான் ஆகணும். அது ஏன் டைப், ஏன் கான்செப்ட்க்கு பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ நேரம் ஸ்டேஜ். மலேசியால எல்லாம் வந்து 3 hours 45 minutes ஆயிடுச்சு முடியறதுக்கு. 3 hours 45 minutes ஃபுல் பிளாஸ்ட் தான். ஸோ அது அந்த ஒரு ஏர்பேஸ்குள்ள நடத்தணும். அது ஃபுல்லா பயங்கர என்ன சொல்றது, ஃபுல்லா வேர்த்து கொட்டி ஏர் சப்ளை இருக்காது. அந்த அளவுக்கு டஃபா இருந்துச்சு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றப்ப. ஸ்டேஜ்ல ஹீட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. கோயம்புத்தூர்லாம் பிரச்சனையே இல்லை. லண்டன்ல இண்டோரு, இப்ப அடுத்து வர மலேசியா பெனாங்ல வந்து இண்டோரு. கேஎல் கான்சர்ட்லாம் வந்து ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆனாலும் நிக்கணும் நம்ம. அது 3 hours ஜென்ரலா என் டைம். அங்க வந்து 3 hours 45 minutes. ஏன்னா மக்கள் உடல போய்கிட்டே இருக்காங்க வைப்ல. நானும் டயர்டாவாங்க போறோம். அப்புறம் வந்து 3 hours 45 minutes தான் அதை முடிச்சோம். ஸோ அது வரைக்கும் நிக்கணும், தாங்கணும். ஸோ அது வந்து மென்டலா ஆல்வேஸ் ரெடி. கான்சர்ட்டுக்கு மைக்க கூட்ட ஏறிடுவேன். பட் பிசிக்கலா ரொம்ப டஃப். என்னோட ஃபார்மேட் ஆஃப் கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப். ஸோ அதுக்கு ஒரு பெரிய என்னன்னா டான்ஸும் இருக்கும், பாடுவேன், திடீர்னு ஒரு வைப்புக்குள்ள க்ரௌடுக்குள்ள போகும், அப்படி அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்சர்ட்டுக்கு. ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறுமா? கண்டிப்பா மாத்தணும். கம்ப்ளீட்டா ஷெட்யூலே மாறிடும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவேன். ஃபுல்லா அவங்களோட ரன்னிங், கார்டியோ மஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரீதிங் மஸ்ட். ஸோ அதெல்லாம் பண்ணாதான். அதுக்கப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றிதான். இது நைட்லாம் வந்து ஃபுட் கட் பண்ணணும் கொஞ்சம். இப்போ பயங்கர ஹெவியாக சாப்பிட முடியாது. ஏன்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அப்புறம் அந்த டைம் விண்டோ அதிகப்படுத்தணும். தூங்குறதும் எந்திரிக்கிறதுக்கான. இப்போ இதுக்கு நடுவில் இந்த நைட் இந்த ஜங்க் சாப்பிட்றதெல்லாம் டோட்டலாக மறந்தாகணும். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட முடியாது நைட்டு. ஸோ அந்த மாதிரி மாற்றி தான் ஆகணும். அது கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகுறதுங்கிறது அது ஒரு ஃபிசிக்கலாக ரெடி ஆனால் தான் மென்டலாக ரெடி ஆகும். ஸோ அது அவ்வளோ டைம் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கான்சர்ட்டுக்கு போகிறோம், அந்த மூடு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நீங்க கம்போஸ் பண்ணும்போது நைட் பகல்னு பார்க்காம ஒர்க் பண்ணுவீங்க. ஆமா ஆமா. கம்போசிங்னா அது எப்ப அது ஒரு அந்த மூட் இருக்கோ, அந்த வைப் இருக்கோ, அதெல்லாம் போயிட்டே இருக்கும். நைட் உட்காருவோம், இது பண்ணுவோம். பட் கான்சர்ட் ஃபேஸ் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா ஃபீல் ஆகும், ஹெல்தியா ஃபீல் ஆகும். உங்களுக்கு வர கதைகள்லாம் எப்படின்னா இருக்கு? நீங்க டைரக்ட் பண்றதை தாண்டி வெளியிருந்து வர இப்ப பிடி சார் வந்து இந்த வருஷத்தோட ஹிட் படங்கள்ல முக்கியமான படம். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்றாங்க கலெக்ட் பண்ணதுலேயே வந்து பிடி சார் வந்து முக்கியமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு. ஸோ வெளியிருந்து வரக்கூடிய கதைகள் வந்து காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான கதைகள் வருது? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற கதைகள் ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அதுதான் எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு டேக்அவே இருக்கணும் என் படத்துலங்கிற நானும் தெளிவா இருக்கேன். ஏன்னா பார்க்க வரவங்க ஒருத்தர் ஒரு அப்படி மெசேஜ் வச்சுதான் படம் இருக்கணுமானா அப்பெல்லாம் கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம படத்துல இருந்து அவங்க கிளம்பி போறப்ப என்டர்டெயின் ஆனாங்க, எதோ எடுத்துட்டு போனாங்கிறதுக்காக தான் நான் ஏதோ ஒரு டேக்அவே இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவேன். அப்படிதான் வருது கதைகளும். பட் எல்லா கதைகளும் வருது. இப்பெல்லாம் வந்து எல்லா ஆல் ஃபார்மேட்ஸாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல லவ் மட்டும் வரும், மீசை முருகு நட்பே துணை, ஒரு லவ், அதுல ஒரு காலேஜ் பையன் அப்படி வரும். இப்ப அப்படிலாம் இல்லை. அது பிடி சாருக்கு அப்புறம் ரொம்ப மெச்சூரான சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வருது. நம்ம இதுவா நான் என்னால ஒரு படம் அப்படிதான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். ஜென்ரலாவே அப்படிதான். ஸோ அதனால வந்து ஒன் அட் அ டைம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியப்படுத்திருக்கா இந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா நம்ம இது கேப்பபிள், நம்ம அதாவது கேப்பபிளா இந்த சென்ஸ்னா இது ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை, இதை நம்மளால பண்ண முடியுமா, மக்கள் அதை ஏத்துப்பாங்களா? கடைசி உலக பூரா அப்படிதான் இருக்கும். ஓகே, டைரக்டரா யோசிக்கிறப்ப அப்படிதான் யோசிச்சுட்டேன். அது இப்போ இன்டென்ஸான படம் தான். என் கேரக்டர் வந்து ரொம்ப இன்டென்ஸா தான் இருக்கும். அண்ட் படமாவே ஒரு இன்டென்சிட்டி கொஞ்சம் ரெகுலர் படங்களை விட கொஞ்சம் அதிகமா. ஆமா, நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம்
அடிதடிகளும் அதிகமா இருக்கும். என் படத்துல இருக்கிறத விட ஒரு இன்டென்ஸா தான் இருக்கும் அது. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி கரெக்டா பிளான் பண்ணிருக்கீங்க. அட் டைம்ல ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா. சோ இதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த கான்செப்ட் மியூசிக் இதுல நீங்க அது கான்சென்ட்ரேட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் நீங்க மியூசிக்லாவும் மத்த ஹீரோக்களோட படங்கள் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். டைம் நிறைய இருக்கு. அதுவும் இந்த பிஹெச்டி பண்ணிட்டு வந்த டாக்டர் ஆதி அந்த டைம் வந்து இப்ப அதோட வேலைகள் இருக்கும்ல, இப்ப அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆஹா, இவ்வளவு டைம் இருக்கே ஃபீல் தான் இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து இப்போ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மியூசிக். ஒரு கேப் விட்டு இருந்தேன், அரண்மனை 4ல இருந்து திருப்பியும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணோன்னே ரிசப்ஷன் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னும் ரெகுலரா பண்ணணுங்கிறது தான் ஐடியா. இந்த அச்சோ பாட்டு வந்து பயங்கர சென்சேஷன் ஆயிருச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஜோ பாட்டு வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டா வந்து நம்ம ஊர்ல ஒரு சில பாடல்கள் தான் தாலாட்டு பாடலா இருக்கு, சினிமா பாடல்கள். இப்ப சிறுத்தையில அந்த பாட்டு இருக்கும், தெய்வ திருமகள் பாட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜோ வந்து அதுல இணைஞ்சிருச்சு. ஸோ எவ்வளவு அதான் நீங்க சொன்ன மாதிரி பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி பார்த்தா திடீர்னு ஆல்பமே ஹிட். அது நான் வந்து ஓகே அச்சாச்சோ ஹிட் ஆச்சு. திடீர்னு அப்படியே அந்த ஒரு பக்கம் ஜோ அம்மன் பாட்டு டிவோஷனலா அடிச்சு பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த டிவோஷனல் பிளேலிஸ்ட் எல்லாம் அது இருக்கு. ஓகே, எல்லாம் அது போட்ட ஒரு 4 பாட்டு தான் படத்துல, 4மே அப்படியே ரீச் ஆயிடுச்சு. ஒரே ஹாப்பியா பரவாயில்ல எல்லா பாட்டும் பயங்கரமா போயிடுச்சு அப்படின்னு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான், டக் டக்குன்னு ஆரம்பிக்க வேண்டியதான். நான் ஆக்சுவலா இயர்லி 4 மூவிஸ் 5 மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆள் மியூசிக்ல. அப்படி பண்ணிட்டு இருக்கப்பவே படம் நடிச்சிட்டு இருப்பேன். மீசை முறுக்கு நட்பே துணை டைம்லாம் 5 படம் மியூசிக்ல வரும், ஒரு படம் நடிப்பேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. திரும்ப அந்த மோடுக்கு போயிடுவேன், அவ்வளவுதான். இப்போ ப்ரொடக்ஷனுக்குள்ள இனிமே ஃபிலிம்ல மியூசிக் வந்து மியூசிக்காவே குறைஞ்சிருச்சு. கரெக்ட். ஸோ அதனால வந்து இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்மும் இது பண்ணிட்டோம், யூஜிடியும் நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க. இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனா நிறைய படங்கள் கொடுக்கணுங்கிறதுல ஃபோக்கஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜேர்னி அதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன்னா இல்ல மத்தவங்களும் நடிக்கிற மாதிரி. ஆமா, அதுதான் ஐடியா. இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சதே எதுக்குன்னா, எப்படி அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மும், இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் சினிமா கனவுகளோட ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணுங்கிறதா எங்க எண்ணம். ஸோ இது வந்து பணம் இல்லைங்கிறனால பணம் சேர்த்துறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்கோம். இது நல்லா வந்துச்சுன்னா அடுத்து எல்லாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண வந்துச்சுன்னா பண்ணிடுவோம். நீங்க உங்களோட லைஃப் எப்படி, உங்களோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட ஜேர்னி இன்ஸ்பைரிங்கா இருக்கு, எப்படி வந்தீங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்த ஒரு பையன், இளைஞன், இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால முக்கியமான ஒரு ஹீரோ, முக்கியமான மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண ப்ரொடியூசர். ஓகே. ஸோ இதெல்லாம் நிறைவா இருக்கா, ஹாப்பியா இருக்கா? போயிட்டே இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்லாம் தெரியல, போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். போற வழியில நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். தமிழண்டா மூவ்மெண்ட்ல இந்த வருஷம் இது வருது, இப்ப ஆதிச்சநல்லூர் பத்தின அகழ்வாராய்வு, அந்த இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி வருது. ஸோ தமிழ் 2 மாதிரி, அதை தமிழோட ஃபாலோ அப் அது. ஸோ தமிழ் அங்கதான் முடியும், ஆதிச்சநல்லூரை தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிப்போம். அது கரெக்டா பார்த்தா கவர்மெண்ட் அங்க 2 இயர்ஸ்ல அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சுது. அடடா ஆரம்பிச்சிருச்சுன்னு பெர்மிஷன் கேட்டோம், எடுத்துக்கங்க அப்படின்னு கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க தமிழ் பார்த்து இப்போ இருந்த ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் தமிழ் பார்த்து இருந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணாங்க, பண்ணுங்கப்பா நல்லா பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட்னு அவங்களும் பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல்லாக அகழ்வாராய்வெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம். ஸோ பண்ணி இப்போ அதோட இது முடிஞ்சிருச்சு, ஒரு 2 இயர்ஸாக போயிட்டு இருக்கு அதுவும். ஸோ அகழ்வாராயும் கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட படத்தை முடிச்சிட்டோம். இந்த வருஷம் கொண்டு வந்துருவோம். மோஸ்டா இயர் எண்டில் வரும், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துருவோம். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் உள்ள வரும்போது ஒரு பெரிய யாரும் அது இப்போ என்ன ஹிப்ஹாப் என்ன இண்டிபெண்டன்ட்னா என்ன, ஏன்னா நீங்கள் உள்ள வர இதில் வந்து நம்ம ஊரில் வந்து அதுதான் பெரிய பூம். வெளியூர்ல மற்ற நபர்கள்லாம் நீங்கள் அந்த பாட்டிலே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், ரேப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் வரும்போது வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, புதுசாக இருந்தது, என்ன பண்றாங்க அவங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் நீங்க ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் செட் பண்ணிட்டீங்க. நீங்க நிறைய பேர் நிறைய பிளாட்ஃபார்ம் பயங்கர ஹாப்பியா இருக்கு எனக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்க, குட்டி பசங்க டெய்லியும் வந்து கலக்கிறானுங்க, ஒருத்தன் ஒரு மாதிரி அடிக்கிறான். எல்லா ஸ்டைல்ஸுக்கும் ஆள் வந்துட்டாங்க. முதல்ல மொத்தமும் நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். இண்டிபெண்டன்ட்னாலே ரேப்ல எடுத்துக்கிட்டாலே எல்லா ஸ்டைல் ஆஃப் ரேப்பும் நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நார்மலா பயங்கர செந்தமிழா ஒரு ரேப் பண்ணோமா, அதுவும் ஒரு படத்துல அது வரும், ஒரு சாங்ல அது வரும். இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம் எடுத்துட்டா 10 சாங் 10 ஜானர்ல இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெஷலைஸ்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதுவும் செம்மையா பண்றானுங்க. இது பாக்குறப்ப செம்ம ஹாப்பியா இருக்கு எனக்கு. ரீசெண்டா இப்ப பால் டப்பா ஒன்று பண்ணிருக்கான். ஆமா, அவனோட அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ராப்பிங் வந்து அது ஒண்ணு. அதே மாதிரி கெளுத்தின்னு ஒரு பையன் இப்ப கேட்டேன், அவன் சூப்பரா ஒரு ஸ்டைல பண்ணிட்டு இருக்கான். MC திவேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இந்த இதெல்லாம்
அவனும் செம்ம. நிறைய நிறைய பேர் ஸ்டோரி டெல்லிங். அப்ப அசல் கோலெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் கலக்குறான். இந்தி ஆர்டிஸ்ட் வந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. வெறும் ரேப் மட்டும் இல்லாம வைஷாக், அதுக்கப்புறம் இப்ப இந்த ராக்குன்னு ஒரு பையன் வந்திருக்கான். ராக்கு அவன் சூப்பரா சோல்ஃபுல்லா இருக்கு அவனோட சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூஸ்குள்ள கூட ஆளுங்க வந்துட்டாங்க. பாக்குறப்ப அப்பா இது எவ்வளோ வருஷம் கனவு இது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 10 வருஷம் கிட்டத்தட்ட தனியா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வரதை பாக்குறப்ப செம்ம பெருமையா இருக்கு. அண்ட் இந்த பசங்க வந்து எல்லாருமே சூப்பரா பண்றானுங்க. அண்டு ஸ்லோவா இந்த கொஞ்சம் கொஞ்சமா இனி ஃபியூச்சர் நான் எப்படி பாக்குறேன்னா, சினிமா மியூசிக்ல வந்து வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அப்படி ஆயிடும், இண்டிபெண்டன்ட் பெஸ்ட் மாதிரி ஆயிடும். இண்டிபெண்டன்ட் மியூசிக் மேல வந்துருங்கிற ஒரு இது வந்துருச்சு எனக்கு தெரியுது. ஸோ அதனால அது இந்த பசங்களெல்லாம் பாக்குறப்ப இவங்கெல்லாம் கண்டிப்பா அதை பண்ணிடுவாங்கிறது நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால சூப்பர், வெரி ஹாப்பி, ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் த பாய்ஸ். எல்லாரும் கலக்குறானுங்க. ஏன்னா ஹாரிஸ் சாரோட பேட்டர்ன்லாம் நமக்கு தெரியும். அவரு வந்து பால் டப்பாவை கூப்பிட்டு துருவ நட்சத்திரத்துல வந்து மை நேம் இஸ் ஜான் கொடுக்குறாரு. அது பயங்கரமா ஒர்க் ஆனோடனே இன்னைக்கு பிரதர்ல வந்து மக்காமிஷி கொடுக்குறாங்க. சோ இங்க இருக்க நபர்கள் வந்து அவங்களும் ஸ்விட்ச் ஆறாங்க. இன்னைக்கு ஸ்விட்ச் ஆகி தான் ஆகணும். அப்டேட் ஆறாங்க. ஆர்டிஸ்ட் வந்து அதாவது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து படங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுகளை தேடி செல்ற நேரம் வந்துருச்சு. ஆமா, இவன் டேலண்ட்லாம் தடுக்கவே முடியாது. இந்த பையன்லாம் இன்னைக்கு பிச்சுட்டு போவான். நிறைய பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. அண்ட் திரும்ப பார்த்தா வந்துட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் சூப்பர். நெக்ஸ்ட் முதல்லாம் வந்து இப்போ 7 இயர்ஸ் யாருமே இல்லை, அப்புறம் ஒரு ரேப்பர் வருவார் அந்த மோட்ல இருந்துச்சு. அப்படி இல்லை, இங்க வரான் அடுத்த ஒரு 20 நாள்ல அர்த்தம் வரான், அப்படி போயிட்டு இருக்கானுங்க. ஒரு 6 months இந்த லாஸ்ட் 1 yearல மட்டும் நான் ஒரு 7 ஆர்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணி பிளேலிஸ்ட்குள்ள இருக்கானுங்க இவங்க 7 பேரும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஒவ்வொரு வருஷம் 7 பேர் 10 பேர், இது வந்து 15 ஆகும் 20 ஆகும். அப்புறம் சினிமா வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாதான் சினிமா ஓடுங்கிற நிலைமை வந்துடும். ஸோ இன்னும் போக போக நான் ஃபியூச்சர் என்ன பாக்குறேன்னா, அவங்க பாட்டு இவங்க எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இனி அவங்க போய் சினிமாவை தேட தேவையே இல்லை. இந்த இலுமினாட்டி பாட்டு வந்து பயங்கர அந்த மத்த ஊர்லயுமே இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஓவராலா இந்த பூம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது ஒரு கிராஸ் கல்ச்சராகவும் இது இந்த பசங்க மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. ஸோ அது இன்னும் சூப்பரா இருக்கு. ஸோ வந்து இது அவ்வளவுதான். இதோட இந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் என்னோட ஃபீல். இவ்வளோ வருஷம் அது ஹோல்டுல இருந்த அந்த இது. அது காரணம் என்னன்னா, நிறைய டெக்னாலஜி, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸோட இது எல்லாமே இப்போ எல்லாம் ஸ்மூத்தாக வந்தோன்னா இந்த ஒரு விஷயம் வருது. ஆனால் இங்கே ஆர்டிஸ்ட் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். என்னன்னா, இப்போ இவ்வளோ என்ட்ரி ஈஸிங்கிறப்ப காம்படிஷனும் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ளட் ஆகுறதும் அதிகமா இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்டா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அவங்க வந்து கவனமா இருக்கணும் அவங்க அதுல. இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து பயங்கர எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு மியூசிக்கலா அப்படின்றது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு விஷயத்தையும் மக்கள் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. என்னன்னா, பழைய படங்கள்ல இருந்த பாட்டை வந்து இன்னைக்கு இருக்க சினிமால வந்து அது வரும்போது அது ஒரு கேமியோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்டோட கேமியோ படத்துல இருந்தா எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்குமோ, திடீர்னு சம்பந்தம் இல்லாம இந்த பாட்டு பிளே ஆகும்போது அது தேவா சார் பாட்டா இருக்கலாம், ராஜா சார் பாட்டா இருக்கலாம், அது பயங்கர இதுவா இருக்கு. அது இப்போ நிறைய ஆல்ரெடி இருந்திருக்கு. இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து அதை செட் பண்றாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல கூட நம்ம பழைய சாங்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே தான். இது வந்து இப்போ என்னென்னலாம் வெஸ்ட்ல இருந்துச்சோ அதெல்லாம் ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இங்க வந்துடுது. அங்க ஜென்ரலாவே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து அது ஒரு ஹைப் ஆகுது. அதுக்கு அது நார்மல் ஆயிடும். இதுக்கப்புறம் வர நார்மல் ஆயிடும். அண்ட் அது ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணா வச்சுட்டானா ரெஃபரன்ஸ் அப்படி ஆயிடும் அது. ஸோ அது தேவைன்னா அதை பண்ணா பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு 2-3 டைம் அது சர்ப்ரைஸ் எலிமெண்டா சூப்பரா இருக்கும். அதை திரும்ப பண்ணா ரெஃபரன்ஸ்குள்ள படமா அந்த மோடு போயிடுவாங்க. ஆடியன்ஸுக்கு வந்து எது என்டர்டெயின் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்டர்டெயின் ஆகுற வரைக்கும். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு வர கதைகள்லாம் தாண்டி ஆசை இருந்தா நீங்களே அதை எழுதி அதை பண்ணிருவீங்கன்னு வைங்களேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு வர கதைகள் தான் நான் எனக்கு எழுத முடியும். இல்லைண்ணே, இருந்தாலும் இப்ப வீரன் வந்து சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது சூப்பர் ஹீரோவா அப்படின்னும் போது நம்ம இப்ப சூப்பர் ஹீரோ அப்படின்றது வந்து அந்த படம் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிலிம் நீங்க டபுள் ஆக்ஷன்லாம் நீங்க பார்த்து, இப்ப விஜயகாந்த் சார், சரத்குமாரோட டபுள் ஆக்ஷன் படம்லாம் பார்த்து என்ஜாய் பண்றோம். இப்ப நீங்களே இதுல அன்பரியில வந்து டபுள் ஆக்ஷன் எல்லாம் பண்ணீங்க. சோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிடலாமே, இப்படி ஏதாவது இருக்கா நடிக்க? இல்ல டைரக்ட் பண்ணவும் கூட சொல்லலாம். டைரக்ட் பண்ணோம்னா பீரியட் ஏதாவது டைரக்ட் பண்ணோம். பீரியட் மூவி ஒன்று டைரக்ட் பண்ணோம். அது எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு. ஸோ அதனால இந்த கண்ணா பின்னா எனக்கு ஹிஸ்ட்ரி வரும், நிறைய தெரியும் வர ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால அது மாதிரி ஏதாவது ஒரு பண்ணணும்னு ஆசை இருக்கு. நடிக்கிறது
நேச்சுரலா என்ன ஃபிட் பண்ண முடியும்னா நடிக்க ரெடி தான். ஓகே இல்ல ட்ரெயின் ஆகணும். வீரனா ஹார்ஸ் ட்ரைனிங் அது போகும். ஆனா என்னன்னா அது என்னால வந்து சும்மா அப்படி ஆக்ட் பண்ணா எனக்கு அது சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ ஹாக்கினா 3 மாசமோ 4 மாசமோ ஹாக்கி ட்ரெயின் ஆகி பண்ணாதான் அது வந்து ஒரு மாதிரி அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தர மாட்டேங்குது. ஹாக்கி விளையாட தெரிஞ்சுட்டா இப்போ எனக்கு நடிக்க கஷ்டமா இருக்கு. அதாவது எப்படின்னா அதை பிலீவ் பண்ணிட்டேன்னா நான் வந்து என்ன வேணா ஒரு மாதிரி இதாயிடுவேன். பட் அதை ஜஸ்ட் போய் இது நம்ம ஹாக்கி பிளேயர் மாதிரி அப்படிங்கிறப்ப எனக்கு அது வந்து நம்ம ஏதோ ஏமாத்துறோமோ அந்த ஃபீல் வந்துடுது. ஸ்க்ரீன் தான், அது திரை தான். இருந்தாலும் இப்போ இந்த படமே கன் ஷூட் பண்றதுன்னா அது கொஞ்சம் இந்த கன் ரேஞ்ச்லாம் போயிட்டு சும்மா சுட்டாவது ட்ரெயின் ஆகிட்டோம். ஆமா, கன் ரேஞ்சில் போய் சும்மா ஒரு கொஞ்சம் ஷூட்டிங் ஆக்ஷன்ஸ் வருது, கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்புறம் அதை போய் அப்படிதான் மாஸ்டர் சுடணும்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மாஸ்டர் மண்டையிலே தட்டி, டே படம் இது சும்மா வந்து இங்கதான் வச்சு இது பண்ணுவெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இப்படிதான் சுடணும்னு சொல்லி அப்புறம் படத்துக்காக மாத்திட்டாங்க. பட் அது ஒரு உண்மையிலேயே ஒரு போய் ஒரு 2 வீக்ஸ் அப்பப்போ போய் கன் ரேஞ்சில் போய் சுட்டுட்டு வந்தது ஒன்று கொடுக்கும்ல, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல எனக்கு. நான் சுடுவேன், ஏன் சுட மாட்டேன் அப்படின்னு கொடுக்கும்ல, அந்த ஃபீலிங் வேணும் எனக்கு. கொஞ்சமாவது இருக்கணும். அது வீரன்னா பக்காவா ஹார்ஸ் ட்ரெயின் பண்ணி ஹார்ஸ் ஸ்டன்ஸ்லாம் நானே பண்ணப்ப உண்மையிலேயே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம தான்ப்பா வீரன். அந்த ஒரு சின்ன ஒரு கன்விக்ஷன் இருந்துட்டா நான் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அடிச்சு பண்ணிடுவேன். இன்னொன்னு இப்போ இது தெரியும் போது மற்ற நீங்க எழுதும் போதோ இல்லை வேற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு வரும்போதோ ஸோ இது நம்ம பண்ணிட முடியும், இப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ற மாதிரியான ஒரு பீரியட்லாம் இருக்கு. குதிரை எல்லாம் ஓட்டணும்னா பிச்சு வந்துடும், அது ரெடி. நான் இப்போ ஹார்ஸ் ரைடிங்னா ரெடி. நான் என்ன இதெல்லாம் வந்து முதலே சின்ன வயசுலயே இப்போ நம்ம வீட்டில் வந்து எங்க அப்பா ஒரு ஹீரோவா இருந்திருந்தாருன்னா சின்ன வயசுலயே ரெடி ஆயிருப்பேன். குதிரை ஓட்டி கத்தி சண்டை பண்ணி ரெடி ஆயிருப்பேன். வளர்ந்தக்கு அப்புறம் இது ரெடி ஆகுறது வெரி டஃப். ஆமா, நான் ஏன்னா என்னை கொண்டு போய் குட்டி பசங்க கிளாஸ்ல போட்டாங்க ஹார்ஸ் ட்ரைனிங். நான் மட்டும்தான் பெருசு, எல்லாம் 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ். அவனுங்களை வந்து ட்ரெயின் வேற பண்ண விடுறாங்க. ஃபாலோ ஹிஸ் ஹார்ஸ்னா அவன் வேற முன்னாடி பார்த்துட்டே போறான், நம்ம உள்ள வாங்க ரைட்ல வாங்கன்ட்டு போறான். பட் அது சின்ன வயசுலயே பண்றப்ப ஈஸி. இப்போ சைக்கிள் கத்துக்கிறது வந்து சின்ன வயசுலயே கத்துக்கிட்டா ஒன்றும் தெரியாது. வளர்ந்தக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டுறப்ப ஒண்ணு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், யாரா அவன் குரங்கு பல்ல அடிச்சிட்டு இருக்கான் இவ்வளவு பெருசாயிட்டுன்ட்டு ஒன்று ஃபீல், அந்த மீட்டர் ஆயிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. குதிரை ஓட்ட போறப்போ அதே தான். சின்ன வயசுல கத்துருந்தீங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும் சார். நாங்க சின்ன வயசுல எனக்கு இது மாதிரிலாம் அவனு தெரிஞ்சா எங்க கத்துக்காம. ஸோ அந்த ஒரு சின்ன ஆஃபர் இருக்கு. ஆமா, ரிக்ரெட் இருக்கு, சாச்சா நம்மளால இதெல்லாம் கத்துக்க முடியல சின்ன வயசுல அப்படின்ட்டு. பட் வந்து இப்போ அதான் ட்ரெயினாக கொஞ்சம் டைம் ஆகுது, கஷ்டமா இருக்கு. பட் ஓகே தான், ரெடி தான், ரெடி ஆயிட்டேன். அது அந்த மைண்ட் செட்ல வந்தாச்சு. ட்ரெயின் ஆனா அப்போ சூப்பரா பண்ணிட முடியுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. நீங்க எல்லா இன்டர்வியூவும் டாக்டரேட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து படி 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 அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ டாக்டரேட் வாங்கியாச்சு, டாக்டர் ஆதி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வீட்டுல சந்தோஷப்படுறாங்களா இல்லை இன்னமும் அதுக்கு மேல ஏதாவது படிக்க சொல்றாங்களா? வீட்டுல இல்லை, எனக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப. மியூசிக் ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச்னால நிறைய ஒரு ப்ராப்பரா நிறைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு. ஸோ எனக்கு தேவை. ஸோ எதாவது தேவைன்னா தெரிஞ்சுக்க படிச்சிருவோம். இப்போ நாங்க விஎஃப்எக்ஸ் வந்து படிச்சனால பாருங்க எவ்வளவு ஹெல்ப் ஆகுது பாருங்க. ஜீவா போய் படிச்சுட்டு வந்தனால எங்க மொத்த ஆர்கனைசேஷனுக்கே ஹெல்ப் ஆகுது. ஸோ அது படிப்பு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங், எப்போ எந்த வயசுலாம் கிடையாது. அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அது படிக்கிறது வந்து மஸ்ட். அது நம்மளே இன்னும் ஒரு சும்மா இருக்கப்ப கூட நிறைய படிச்சு வச்சுக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுவேன். சூப்பர். ஏன்னா இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது படிக்கலாம்ல, பிஜி பண்ணலாம்ல, டாக்டரேட் பண்ணலாம்னு வீட்டுல இருந்து சொல்றாங்கலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால கேட்டேன். இல்ல ஆமா, அது அவங்க வந்து இப்ப அவங்க ஏன் சொன்னாங்கிறதுலாம் இப்பதான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு ரிசர்ச் பண்ணலாம்ல, இது பண்ணலாம்லன்னு சொல்றப்ப நமக்கு வந்து நான் வந்து இப்ப நான் ஒரு மியூசிக் டைரக்டர், அந்த ஃபீல் ஆகலாம். பட் வந்து அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஸோ அதனால அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு நடந்தனால எல்லாருக்கும் அதை படிங்கிறத சொல்லிட்டே இருக்கேன். என்னோட ரசிகர்களுக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஃபேன்ஸ் வந்து என்னோட ஃபேமிலியா தான் பாக்குறேங்கனால நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்றோங்கிற மாதிரி தான் அதை எல்லா இன்டர்வியூஸ்லும் அதை வச்சுக்கிறதுக்கு அதான் காரணம். கிரெடிட்ஸ்ல வந்து டாக்டர் ஹிப்ஹாப் தமிழ்நாடு போட்டுக்கிறது இல்ல, காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டுக்கிறேன். கிளாஸ் எடுக்க போனா ஒரு செமினார்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரிசர்ச் பேப்பர் ஏதாவது ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னா டாக்டர் ஹிப்ஹாப் தமிழ் அங்க போட்டுக்கிறேன். படங்கள்ல அது போடுறது இல்லை, அது தெரியல. அது வந்து இங்க பயங்கரமா இருக்குல்ல. இல்ல இங்க போட்டா அது டாக்டர் வந்து ஆனரரி டாக்டரேட் வைப்ஸ் அது இல்ல. அது படிப்புக்கு அது தேவை. அங்க அது டாக்டர் ஹிப்ஹாப் தமிழ் உண்மையிலே வேல்யூ இருக்கு. இங்க வந்து அதுக்கெல்லாம் வேல்யூ இல்ல. இங்க வந்து திறமைக்கு வேல்யூ அதிகம். ஸோ இங்க திறமை ஹிப்ஹாப் தமிழான்னு இருக்கு, போட்டுக்கலாம், தப்பு இல்லை. தாராளமா படிச்சு வாங்கினது எங்க வேணா போடலாம்.
பட் அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ அங்கே போட்டுக்கிறது. படங்கள்ல இப்போ தமிழாவே இருந்துடுறது, அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. இந்த ஏஐ வச்சு நிறைய விஷயங்கள் மியூசிக்கெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம கூட இல்லாத நம்மளுடைய லெஜெண்ட்ஸோட வாய்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க, இப்போ எஸ்பிபி சாரோட வாய்ஸோ, இப்போ மலேசியா வாசுதேவன் சாரோட வாய்ஸ்லாம் நம்ம ஏஐ கிரியேட் பண்றாங்க. லிரிக்கே வந்து நம்ம ஐடியாஸ் அதில் இன்புட் பண்ணிட்டோம்னா அது கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏஐ வந்து ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ வந்து என்னைக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ அது மியூசிக்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா மியூசிக் இஸ் மோர் ஆஃப் ஃபீலிங். அது ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து வரப்ப இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து ஏஐ கிட்ட இருந்து வராதான், ஏஐ கிட்ட இருந்து எல்லா பேக்கிங்கும் வந்துடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ மேத்தமேட்டிக்கலா ஒரு விஷயம்னா அது ஏஐ பண்ணி கொடுக்கறதுல ஒரு இது இருக்கு. பட் ஃபீலிங் சார்ந்த விஷயங்கிறது அது ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து வரப்ப இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது இது. பட் ஏஐ இஸ் அ குட் டூல் ஃபார் இது. எங்க ஆஃபீஸ்ல எல்லா இதுலயுமே ஏஐ யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ அதனால ஏஐ வந்து இனி தவிர்க்க முடியாது. ஏஐ வந்து மஸ்ட். பட் எண்ட் ஆஃப் த டே எமோஷன்ங்கிறது தான். எமோஷன் மெயினா இருக்கிற இடங்கள்ல எமோஷன் பேஸ்டா இருக்கிறது பெட்டர். ஸோ கடைசியா நம்ம ஈவெண்ட்லயுமே வந்து சுந்தர்சி சார் வந்து உங்களை பத்தி நம்ம டீம் பத்தி பயங்கரமா பேசியிருந்தாங்க. ஸோ இப்பவுமே ப்ரொடக்ஷன்லயோ இல்லை கிரியேட்டிவ் ஸ்பேஸ்லயோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வெர்ஷன் இல்லை ஒரு ஐடியா, ஏதாவது ஒரு சஜஷன் தேவைப்படுது அப்படின்னா சுந்தர்சி சார்கிட்ட பேசுறது உண்டா? இல்லை அவரை தாண்டி அவர் இல்லாம இன்னும் வேற யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு என் பசங்க தெரியும், என் டீம், நாங்க தனியாவே தான் இருக்கோம். நீங்க பாக்குறீங்களே பாட்டுக்கு ஒரு மாதிரி பிரஸ் மீட்டு ஏதாவது இது வந்தாதான் நான் இப்ப சினிமாக்களே பார்க்க முடியுது. இல்லைன்னா நம்ம உண்டு ஜாலியா பசங்க கூட ஜாலியா சில் பண்ணிட்டு கொஞ்சம் எனக்கு பெருசா அது கனெக்ஷன்ஸா பெருசா இல்லை. இப்ப வேலை பண்ணாலும் வேலைக்கு வந்தோம், ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தோம், திரும்ப வீட்டுக்கு போனோங்கிற மோடு தான் எங்க டீம் தனியா. அது எனக்கு சினிமால தெரிந்த ஒரே ஆள். ஏன்னா அவர் எங்களை எதுவுமே நம்ம பார்த்துட்டாரு. ஸோ அதனால வந்து அந்த வித்தவுட் த ஃபேம், வித்தவுட் த மணி, அந்த இடத்துல இருந்தே அவர் எங்களை பார்த்துருக்காரு. ஸோ அதனால வந்து சுந்தர்னா வந்து ஒரு மென்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதாவது ஒண்ணுன்னா அவர்கிட்ட மட்டும்தான் போக முடியும். கிரியேட்டிவ் இதெல்லாம் போய் அவரை அப்படிலாம் தொந்தரவே பண்ணிட்டு மாட்டோம். இப்போ ஏதாவது இப்போ படம் பண்ணேன், ஆனா நீங்க தானே வந்து எனக்கு திறந்து வைக்கணும்னு. ஓகே தம்பி, அவ்வளவுதான். எதுக்கும் வர மாட்டார் ஆளு. எந்த இதுவும் அவருக்கு அது இப்போ அதெல்லாம் அவருக்கு இந்த இதே செட் ஆகாது. அவர் வந்து ஓகே தம்பி, அவ்வளவுதான் கேட்பேன் நான் அண்ணன் கிட்ட. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்லுவேன். படம் ஆரம்பிக்கிறப்ப அண்ணன் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படியா, சரி ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். அது எனக்கு அதெல்லாம் கேட்பேன், விஷஸ் கேட்பேன். அது வந்து நான் ரொம்ப அவர் பர்சனலாகவும் எனக்கு அவர் என்னோட என்ன சொல்றது, அவரு ஒரு எங்களை வந்து நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. ஆமா அவரு. ஸோ வந்து நாங்க இப்ப அண்டு ரொம்ப கேர் எடுத்துப்பாரு. இப்ப டக்கர் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தோம் அந்த டைம்ல. அதுக்கு ஒரு 6 months காணாம போயிட்டோம். தனி ஒருவன் முடிஞ்சு கொஞ்ச நாள் காணாம இருந்தோம். அப்ப எங்கடா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். டேய், அவனுக்கு கெரியர் கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டம், வேலை பாருங்கடா, இதெல்லாம் பண்ணுங்க, நான் வேலை பாருங்க உட்காந்து அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஈஸியா நாங்க எங்க இருக்கப்ப ரொம்ப கேரியவே ஆகுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. சினிமால ஃபேம் இதெல்லாம் புதுசு எங்களுக்கு அந்த டைம்ல. ஸோ அந்த இடத்துல எல்லாம் எங்களை வந்து கரெக்டா ஒரு இடத்துல எங்களை உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கும் அவரை முடிஞ்ச அளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம். ஆனா என்னைக்காவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 months once 3 months onceாவது அண்ணனை போயிட்டு சும்மா பார்த்துட்டு, அது வந்து அது என்னதானே அண்ணன் அவரு. அதனால அது என்னைக்குமே எனக்கு வந்து அது அவருக்கு நான் வந்து என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன நாங்க வெறும் ஒரு மாதிரி அக்ரெசிவா இருந்த பசங்களை ஜஸ்ட் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணதும் அண்ணன் தான். ஸோ அதனால அவர் மேல என்னைக்குமே ஃபார் எவர் அவரு அந்த ஒரு இது எனக்கு இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்க பசங்க எல்லாருக்குமே அவர் மேல இருக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ லாஸ்டா கடைசி உலக போர் பத்தி நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். எதுவுமே யோசிச்சு தேட்டர் வராதீங்க, பயங்கர பிளாங்கா வாங்க. எங்களால முடிஞ்சது நாங்க எடுத்திருக்கோம், ஜாலியா வந்து பாருங்க, அவ்வளவுதான். என்டர்டைன்மெண்ட் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு 2 hours 15 minutes தான் படம். ஃபன் மூவி. சூப்பர்ண்ணே. தேங்க்யூ சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. காலை பொழுதை இனிமையாக்கினதுக்கு ரொம்ப நன்றி. நானும் சார் சொல்ற மாதிரி இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தேங்க்யூண்ணா. ஸோ கடைசி உலக போர் நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்லாம். தேங்க்யூ. See you. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.